உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் என்னென்ன செய்யணும்னு நினைச்சு வந்திருந்தேனோ அது எல்லாமே இப்படி சொதப்பிடுச்சே. நந்தினி மணமேடைக்கு போன உடனே அருள் மாமா நந்தினி கழுத்துல தாலி கட்டிட்டா அவர் உயிருக்கே ஆபத்தாயிடுமே. இப்ப என்ன பண்றது? ஏதாவது செஞ்சாகணும். என்ன பண்ணலாம்? அருள் மாமா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடலாம். அது தவிர இப்ப வேற வழியே இல்ல. வானதி அக்கா, எதுக்காக இப்ப எந்திரிச்ச? உட்காரு. இன்னும் அலங்காரம் பண்ணியே முடிக்கல. அத்தை, ஒரே ஒரு நிமிஷம், நான் இப்ப போயிட்டு வந்துடுறேன். அலங்காரத்தை முடிக்காம நீ எங்க போக போற? நீ எங்கேயும் போவேணாம், நீ உட்காரு. இல்ல அத்தை, ரொம்ப அவசரம் இது. நான் இப்ப போயே ஆகணும். வரலட்சுமி, அலங்காரம் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கே போறேன்னு சொல்லிட்டு இருக்கா? நீ கொஞ்சம் எடுத்து சொல்லு. அவ போட்டோம் அண்ணி, விடுங்க, வந்துருவா. நீ போவானதி. அருள் மாமா எங்க போயிட்டாரு? பாத்ரூம் வேற ஓபனா இருக்கு. அருள் மாமா எங்க? அருள் தம்பி இப்பதான் மணமேடைக்கு போனாப்ல. மணமேடைக்கு போயாச்சா? புஷிஷு, மணமேடையில உட்கார கூடாதே. என்ன பண்றது? மாமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இவ எதுக்கு நம்ம பையன் கிட்ட பேசணும்? வானதி, இத்தனை நாளா என்கிட்ட பேசணும் பேசணும்னு சொல்லிக்கிட்டே இருப்ப, ஆனா பேச மாட்டேன். இப்ப மணமேடையில வந்து உட்கார்ந்துருக்க, இப்போ வந்து சொல்லிட்டு இருக்க. இல்ல மாமா, ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். இங்க பாரு, எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஐயோ மாமா, கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்த பேசணும். தயவு செஞ்சு வாங்க மாமா. அம்மா, மணமேடையில உட்கார்ந்த மாப்பிளையே எழுப்ப கூடாதுமா. இது இப்பவே பேச வேண்டிய விஷயம். நான் மாமா கிட்ட பேசியே ஆகணும். வானதி, என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏமா, மணமேடையில உட்கார்ந்திருக்க மாப்பிள்ளை கிட்ட வந்து ஏதோ பேசணும்னு சொல்றியே, இதெல்லாம் இப்ப பேசுற நேரமா? என்னாச்சுமா? என்ன விஷயம்? ரொம்ப முக்கியமான விஷயம் மாமா. அத நான் அருள் மாமா கிட்ட மட்டும் தான் பேச முடியும். வேற யாருக்கிட்டயும் சொல்ல முடியாது. ஏமா வானதி, அவன் மணமேடையில உட்காந்துருக்கான்ல, எதுவும் வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாமா? நேரம் ஆகுது இல்ல? இல்ல, நான் இவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னங்க நீங்க? வேற யார்கிட்டயும் சொல்ல முடியாது, அருள் கிட்ட தான் சொல்ல முடியும்னு இவ்ளோ நேரம் சொல்லிட்டு இருக்கால, நாம ஏன் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கணும்? அவங்க ரெண்டு பேரையும் பேச விடுங்களேன். என்ன வானதி, என்ன? போய் பேசுங்க. வா போங்க ரெண்டு பேரும். யோ, மணமேடையில் உட்கார்ந்து இருந்த அருள் தம்பிய வானதி எங்க கூட்டிட்டு போகுது? எனக்கும் ஒண்ணும் தெரியலையா? இத கரிகாலன் என்று சொல்லணுமே. நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாள் கார்ல போயிட்டு இருக்கும் போது உங்க மனசுல நான் இருக்குனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான் என்ன பிடிக்குமா பிடிக்காதான்னு உங்ககிட்ட கேட்டேன்.
அப்போ நீங்க என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க. உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொன்னீங்க. ஏன் மாமா என்ன பிடிக்கும்? ஏன் பிடிக்கும்னா நீ ரொம்ப நல்ல பொண்ணு, இன்னசென்ட். வேற என்ன மாமா என்கிட்ட பிடிக்கும்? நான் எப்பவோ சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அன்னைக்கு எனக்காக ஸ்பெஷலா கேசர் பேடா செஞ்சிருந்தியே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ நீங்க என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொன்னீங்க. உங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கா? எனக்கு சுத்தமா இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே இல்ல. பெரிய மாமா உங்களை கூப்பிட்டு உங்ககிட்ட கேட்டப்பவே இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? பெரியவங்க அவங்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அப்ப போய் முடியாதுன்னு எப்படி சொல்றது? அது நான் விளையாட்டுக்கு சொன்னது வானதி. தெரியும் மாமா, நீங்க விளையாட்டுக்கு சொன்னீங்கன்றது அந்த குறி சொல்ற அம்மா சொன்னப்போதான் எனக்கே தெரிஞ்சது. உங்க மனசுல நான் இல்லைன்னு தெரிஞ்சப்போ இனி உங்களை எந்த தொந்தரவும் பண்ண கூடாது, உங்க வாழ்க்கைய விட்டு நான் போயிடலாம் தான் நினைச்சேன். ஆனா அந்த குறி சொல்ற அம்மா நான் பிறந்ததே உங்களுக்காக தான் சொன்னாங்க. நீங்க இப்ப வரைக்கும் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நான் தான் சொன்னாங்க. அவங்க சொல்லும் போதுதான் எனக்கே தெரிஞ்சது, உங்க உயிருக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் நான் தான் உங்களை காப்பாத்திருக்கேன்னு. சின்ன வயசுல உங்க தலை கல்லுல அடிபட போகும்போது நான் தான் உங்களை காப்பாத்தினேன். கோயில்ல மணி உங்க மேல விழும்போது கூட நான் தான் உங்களை காப்பாத்தினேன். கார்ல இருந்து நட்டு கண்டு விழும்போது கூட நான் தான் மாமா உங்களை காப்பாத்தினேன். கடைசியா மண்டபத்துல தீ பிடிச்சப்ப கூட நான் தான் உங்களை காப்பாத்தின மாமா. அவங்க சொல்றது எல்லாமே சரியா இருந்துச்சு. இனிமேலும் உங்க உயிரை காப்பாத்த போறது நான் தான் சொன்னாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.